தம்பி மாரிச்செல்வம் யாரு? எஸ்ஐ பேசுகிறப்பா. எந்த ஊர்? ஹலோ, எந்த ஸ்டேஷனுங்க? அப்போ எந்த ஸ்டேஷனில் எடுப்ப? எந்த ஸ்டேஷன்னாலும் ஃபோன் எடுப்போம். நீ சொல்லுங்கள். ஹைகோர்ட்டில் போட்டையில் ஆமாம். அந்த ஸ்டேஷன். எந்த ஸ்டேஷன் சார்? ஸ்டேஷன் சொல்லுங்கள் சார். எப்பா ஹைகோர்ட்டில் போட்டையிலப்பா. எந்த ஸ்டேஷனில் போட்ட? உனக்கு சம்மன் சர்வ் பண்ணல. கூடலூர் சவுத்து. ஆ, சொல்லுங்கள் சார். எங்கே இருக்க? இப்போ எங்கே இருக்க? சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? உங்கள் அப்பா எடுத்து மெட்ராஸில் வைக்காம நீ. என்ன சார் வேணும்? சொல்லுங்கள் சார். எப்பா நீ ம். ஆம்பளைக்கு மீசை முளைச்சிருக்கும், தெரிஞ்சுக்க. ம். பொம்பளைக்கு மீசை இருக்காது. ம். ஒரு எந்த ஒரு படிப்பு அறிவாளி வாத்தியார் நீ. சொல்லுங்கள். இப்போ என்ன? வாத்தியார்னா ஒரு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியார். ம். 100 பிள்ளைகளுக்கு 50 பிள்ளைக்கு ஆனாவனா ஏபிசிடி சொல்லிக் கொடு. குரு நீ குரு வாத்தியார். ம். நான் ரெக்கார்டு பண்ணுறேன், நீ ரெக்கார்டு பண்ணிக்க. ம். நான் ரெக்கார்டு பண்ணுறேன், நீ ரெக்கார்டு பண்ணிக்க. ஒரு சொல்லுங்கள். குரு நீ. அப்படி மாரி ஒரு ஸ்கூலில் குருக்கள் ஸ்கூல். ம். அவர் வாத்தியார். ம். ஒரு பெட்டிஷன்னா பெட்டிஷனுக்கு வரணும். உன்னால் முடியலையா? ஹைகோர்ட்டில் பண்ணால் ஹைகோர்ட்டுக்கு வரல. லாயர் எல்லாம் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் எல்லாம் ஆயிடுச்சு. டிஸ்மிஸ் ஆகலை, டிஸ்போசல் ஆயிருக்கு. என்ன டிஸ்மிஸ் ஆகிருக்கு? எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க சொல்லிருக்காங்க, தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆ, சரி. எஃப்ஐஆர் போட்டு ம். விசாரிக்க சொல்லிருக்க. டிஸ்மிஸ் ஆச்சு. நீ எப்படி சொல்கிற? சரி, சொல்லுங்க. ஆ, ம். அப்போ உன்னோட நீ கொடுத்த பெட்டிஷனுக்கு நீ வரல. நான் கொடுத்த பெடிஷனுக்கு விசாரணை கூப்பிட்டாங்களா? ஆமாம். சரி, சம்மன் கொடுத்தாங்களா? நேற்று உங்கள் அப்பா சம்மனை விடியா, சம்மனை விடு. ம். ஆம்பளைன்னா மீசை முளைச்சிருக்குல்ல. ம். ஆ, உங்கள் அப்பா அத்தா அண்ணன் தம்பியில் போய் அங்கே போய் நேற்று போய் கொடுக்குறது. ஆமாம் அப்படின்றாங்களே. ஆ, நீ வெளிச்சத்துக்கு வாப்பா தம்பி. ம். உன் குடும்ப ரத்த சொந்தம் சேதா போச்சுன்னா போ, வெளிச்சத்துக்கு வா. எதா இருந்தாலும் நடவடிக்கை எடு. ம். என்ன நீ எதா இருந்தாலும் நடவடிக்கை எடு. ம். ஆ, மீசை முளைச்சா வெளியில் வா. ம். மீசை முளைக்க வேண்டாம் என்ன அர்த்தம்? அது மாதிரி காவல்துறையில் நாங்கள் எங்களை புண்டை வேலை வைக்க முடியாது. ஏன்னா ம். நாங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்கிற ஆள்தான். ம். ரொம்ப பிரச்சனையும் அங்கே வர முடியாது. அவன் தேவையில்லை. விசாரணைக்கு வா. ம். அதான் ஹைகோர்ட்டு. நீ கோர்ட்டு இல்லை, ம். ஹைகோர்ட் உத்தரவை நீ பின்பற்றி வா. ம். இன்னைக்கு ஹைகோர்ட்டு நீ மிரட்டின இல்லை, நான் மிரட்டலையே. நீ தானே மிரட்டின. கோர்ட் உத்தரவை நீ மிரட்டின பண்ணிய. கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்குன்னு சொன்னேன். கோர்ட் உத்தரவு மிரட்டின நீ என்னைய. நான் சாதாரண கவர்மெண்ட் ஊழியர், நீ கவர்மெண்ட் ஊழியர், செஞ்சுக்க. ம். கோர்ட் உத்தரவு முடியல. ம். கோர்ட் உத்தரவு சம்மனுக்கு ஆகுறையா? ம். நீ மெட்ராஸில் இருக்க. நீ உன் செல்லுபோன் டவரு நீ எங்கே இருக்கு? நான் அப்போ சொல்லவா? ம். சொல்லுங்க. ஆ, உங்கள் அப்பா அத்தா பூரா மெட்ராஸில் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ம். குணா எஸ்எஸ்ஐ இருக்கல, கருப்பாவில் நகரடைக்கு பக்கத்தில். நீ எங்கே இருக்குன்னு விசாரிச்சாச்சு. என்ன செல்போன் டவர் எல்லாம் எடுத்தாச்சு, தெரிஞ்சுக்க. சரி. ஆ, விசாரணைக்கு வா. ஆம்பளை இருந்தால் விசாரணைக்கு வா. இல்லைன்னா எனக்கு இந்த சொத்துக்கும் சம்மந்தமில்ல, இது சம்மந்தமில்ல எழுதி கொடுத்துட்டு போ. ம். ஒரு நாள் அவன் சேனலாகவே எஃப்ஐஆர் போட்டு செயலில் போயிடுவான். ம். சரி. அவன் பொண்டாட்டி உள்ள ஒழிச்சு அவன் அக்கா சத்தம் போட்டு போயிட்டாப்புல. வேணாம் தம்பி, நல்லதுக்கு வா, அவ்வளோதான். கெட்ட எண்ணத்தில் போவார. நான் கெட்ட எண்ணத்தில் போகிறேன்னா? சரி சார். விசாரணைக்கு எப்போ போவார? இங்கே எஸ்எஸ்சி தானே? எஸ்எஸ்சி நீ மாஸ்டர், நீ எஸ்எஸ்சி நீ என்னடா கூப்பிடுற? நீங்கள் போட்ட அதிகாரி, போலீஸ் அதிகாரி. நீ 1வது 2வது வாத்தியாரா நீ? நீங்கள் சார் எஸ்எஸ்சின்னு சொல்லி கையெழுத்து போட்டீங்க. என்ன எஸ்எஸ்சி? நீங்கள் உனக்கு பேசுவோம் அதிகாரம் இல்லைடா. குறுக்க 1வது 2வது வாத்தியார் நீ. ஆனால் இருக்க வாத்தியார். ஆம்பளை நேரடியாக வாடா.
ஓகே. ஆன்லைனில் இதில் போட்டு நீ என்ன மறுக்கியா? எஸ்ஐ மேலே நீ பிள்ளை மாதிரி பிள்ளை மாதிரி எஸ்ஐ அது மேலே நீ எஃப்ஐஆர் எப்படியா போடுவ? ஆ ஆம்பளை அந்த மீசை முளைச்சுண்டா வாடா வெளிச்சுங்க. மீசை உனக்கு முளைச்சுண்டா வெளிச்சத்துக்கு வா. அவை அந்த இந்துமதியை செயலுக்கூட அனுப்பு, வெட்டு குத்து. நீ யாரா அந்த 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 பொம்பளைக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு சொல்ற மாதிரி போட்டா சேக்குவார் போட்டா அந்த இங்கே ஏழு உன் நல்லது சொல்கிறேன், உன்னால் கெட்டு போயிடுறேன். ஏதாச்சும் எதா இருந்தாலும் பேசி முடிச்சுப்போ. ஆ கொண்டு போல ஆம்பளை வர நீ நீங்கள் தான் சொல்லுங்கள் சார். அதை நீ தான் பாதிச்சுக்கடா. எங்கே நடக்குது, எங்கே இருக்க, எதுக்கு நான் ஒழிஞ்சிருக்க? நான் ஒளிஞ்சிருக்கேண்ணா. எதுக்கு நான் ஒழிஞ்சுக்கிருக்க? நான் ஒளிஞ்சிருக்கேன். நேரடியாக வா. இன்னும் தப்பு, என்ன தப்பு சார்? இந்த ரெக்கார்டு பண்ணுறாங்க தப்பு. உனக்கு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கோர்ட்டு இல்லை, கோர்ட்டு என்ன சொல்லிருக்காங்க சொல்லு. தெரியல சார், சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்லல, உன் வக்கீல் வச்சு போட்டில, உன் வக்கீல் வச்சு போட்டில அவன் கேட்டுக்க. சரி சார். 66 சீரியல் நம்பரில் சம்மனுக்கு நீ ஆத்திரால, 2 சம்மனுக்கு ஆத்திரால. நீ கொடுத்த பெடிஷன் தான் நீ ஆத்திரால. நீ தானே பெடிஷன் அனுப்புனேன் சார், பெடிஷனே கொடுக்கலையே. ஏப்பா ஏய், நீ தானே உன் பெடிஷன் பூரா வந்துருச்சுப்பா. எனக்கு வர சொல்லி வேணாம் தம்பி, தம்பி என் தம்பி மாரி பேசுறேன் சார். எனக்கு வர சொல்லி தகவலே வரல. ஏய் என் தம்பி மாரி பேசுறேன். தம்பி மாதிரி நல்லபடியா பேசுவீங்க. உனக்கு இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, தெரிஞ்சுக்க. என் தம்பி மாரி பேசுறேன். எதா இருந்தாலும் பேசி முடிச்சுட்டு போயிரு. பேசி முடிக்கவா? என் தம்பி மாரி பேசுறேன். நானும் வந்து சமுதாயம், நானும் ஒரு காவல்துறை மாரி கிடையாது, ஒரு லெவலில் நல்லது கேட்டது அப்படின்ட்டேன். உனக்கும் இந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. சரி சார். நல்லா புரிஞ்சுக்கப்பா. ஏதோ ஒரு விவரத்தை நீ சந்திக்க போற, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதான் வந்து இந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கும் உனக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. சரி சார், சரி சார், சரி சார். நல்லா கேட்டுக்கப்பா. என் தம்பி மாரி சொல்கிறேன், குடும்ப நண்பர் மாரி சொல்கிறேன். இல்லை சார், பயமாக இருக்கு நீங்கள் சொல்கிறது. நன்றி. பயமா இல்லைல்ல, குடும்ப தம்பி மாதிரி சொல்கிறேன். இன்ன வரைக்கும் அவன் அப்பா ஆத்தா பிள்ளை குட்டி சொத்து சொந்தம்லாம் வச்சிருப்பேன். உனக்கு இந்த சொத்துல என்ன இருக்கு? உனக்கு நல்லா கேளியா? உனக்கு அவன் அப்பா அத்தா சொந்தம் தான். அப்ப தம்பி 2 உளி வச்சிருப்பேன், 1 உளி வச்சிருப்பேன். அதெல்லாம் கேட்கல. அன்னப்ரூவ் பிளாட்டுக்கு நீங்க எதுக்கு சார் வரீங்கன்னு கேட்குறேன். நான் எதுக்கு வரேன்னா, எனக்கு என் தங்கச்சி மக. ஏய் நல்லா கேட்டுக்க. நீ எதுக்கு வர நீ காட்டையில ஆம்பளை மாதிரி வெளிச்சத்துக்கு வா. எதுக்கு வர நீ என்ன என்ன கேட்க முடியும்? நீ சரியான ஆம்பளைண்டா வெளிச்சத்துக்கு வா. தேங்க்யூ சார். வெளிச்சத்துக்கு வா. ஓகே சார். வெளிச்சத்துக்கு வா. சரி சார். வெளிச்சத்துக்கு வா. அவனுக்கு லீவ் போடுவேன், ஆன்லைன் லீவ் போடுவேன். இல்லை இந்த வெறிக்கால சேனாதன் ரெக்கார்டு எல்லாமே எடுத்துட்டாங்க. கலர் ஸ்கூலுக்கும் இங்கே டிஓ ஆஃபீஸு எல்லாமே வந்து அனுப்பிச்சிடுவாங்க. வேணாப்பா, நீ வாத்தியாரு தம்பியா சொல்கிறேன். வேணாப்பா, இந்த பிரச்சனை பேசுப்பா. உனக்கு சம்மந்தம் உன் அண்ணன் தம்பி சித்தப்பா என்ன பேசி முடிச்சுக்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் இப்போ திரும்ப எதுக்கு தம்பிங்கிறீங்க? சரி சரி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எப்பா இதுக்கு எதுக்கு உனக்கு எதுக்கு என்ன இருக்கு? தேங்க்யூ சார்.